அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில பிணந்தண்ணி கழுகுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. தமிழக வனத்துறையினால எடுக்கப்பட்ட இந்த ஒரு கணக்கெடுப்புல, தமிழகத்தில பிணந்தண்ணி கழுகுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 157 இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அத மட்டும் தெரிஞ்சுப்போம். அடுத்த செய்தியில பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். "பழகுடை நீழலும் தம்குடை கீழ் காண்பர் அழகுடை நீல உழவர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நெல் வளம் உடைய தன்னழி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காண வல்லவர் ஆவார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உழவர்கள் அவங்களோட குடைக்கு கீழ பார்த்தோம்னா, பல அரசர்களுடைய குடை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இம்ப்ளிசிட்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உழவர்கள நம்பி தான் அரசர்களே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். திருக்குறள் எண் 1034 அதிகாரம் உழவு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில சமீபத்தில நெறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நம்ம சட்டப்பேரவையில எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திய நம்ம அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அந்த வகையில ஒரு பொருளுக்கு முதல்ல புவிசார் குறியீடு வழங்கப்படணும் அப்படின்னா, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில தோன்றியிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பகுதிய சேர்ந்த பொருளா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜிஐ டாக்கோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ட்டிகுலர் ரீஜியன பேஸ் பண்ண ப்ராடக்ட்டா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன பேஸ் பண்ணி இருக்கணும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறதும் இருக்கணும். ஓகேங்களா? அதற்கான வரலாற்று சான்று அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பொருளானது அந்த பகுதிக்கு நேரடியாகவோ, இல்ல மறைமுகமாகவோ ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கண்டிஷன்ஸ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னலாம் இருக்கு? ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன பேஸ் பண்ணதா இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரீஜியனோட இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ பத்தியும் சொல்லியிருக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த 3 கண்டிஷன்ஸா நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த வகையில பார்க்கிறப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே அதிகமா புவிசார் குறியீடு பெற்ற ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 64 பொருட்களுக்கு தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை, பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி மற்றும் பண்ருட்டியில இருக்கக்கூடிய பலாப்பழம், அது மட்டும் இல்லாம முந்திரி. ஓகேங்களா? அதுவுமே பண்ருட்டியில ஃபேமஸ் தான். அடுத்தது புளியங்குடி எலுமிச்சம்பழம், விருதுநகர் சம்பா வத்தல், அடுத்தது ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, அடுத்தது பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி ஒரு பல பொருட்களுக்கு சமீபத்தில கிடைச்சிருக்கு இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா, தமிழகத்தில மொத்தம் 64 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, தமிழகத்திலேயே எந்த மாவட்டத்தில அதிகமான புவிசார் குறியீடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம். மொத்தம் 11 பொருட்களுக்கு தஞ்சையிலிருந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக் பிம்ஸ்டெக் மாநாட்டுல நம்ம பிரதமர் கலந்துட்டு இருக்காரு. பிம்ஸ்டெக் மாநாடு இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்னா, தாய்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் பேங்காக்ல தான் இந்த வருஷம் பிம்ஸ்டெக் மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. சரிங்களா? பிம்ஸ்டெக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா 1997ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷோட டாக்கா அப்படிங்கிற சிட்டி. பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கால தான் பிம்ஸ்டெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சரிங்களா? மொத்தம் உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 7 நாடுகள். இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் தான். இந்தியாவுக்கு மேல நேபாள், அடுத்தது பூட்டான், நேபாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான், இங்கிட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பங்களாதேஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர், மியான்மர் பக்கத்துல இருக்கக்கூடிய தாய்லாந்து, இது வரிசையா வந்துரும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸ்ரீலங்கா. இவங்கலாம் தான் மெம்பர் கண்ட்ரீஸ். சரியா? இந்தியாவ சுத்தி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டுல இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 21 அம்ச முன்மொழிவுகள வந்து சொல்லிட்டு இருந்திருக்கார். அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவோட யுபிஐ அப்படிங்கிறது பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அ இந்த பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வர்த்தக உறவுகள் அப்படிங்கிறத மேம்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் கரன்சிலயே அமெரிக்கன் டாலர்ஸ் விட்டுட்டு லோக்கல் கரன்சிலயே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுல அதற்கான ஒரு அறிவுசார் மையம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கல்ச்சர என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் யூத் பிம்ஸ்டெக் சம்மிட்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய அறிவிப்புகள்ல இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுல இந்த வருஷம் பிம்ஸ்டெக் தடகள போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. அதே மாரி 2027ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக்கான முதல் விளையாட்டு போட்டிய நடத்தலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணியிருக்காங்க. பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ் அது நாடுகள்ல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்லாம் கலந்துக்கக்கூடிய இந்த பிம்ஸ்டெக் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறதையும் நடத்தலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அததான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு தமிழ்ல குடுத்திருக்காங்க. இங்கிலீஷ்ல இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வைப்ரன்ட் வில்லேஜஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைப்ரன்ட் வில்லேஜஸ் புரோகிராம்க்கு கீழ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஃபண்டிங்ல இயங்கக்கூடிய ஒரு திட்டம். சரிங்களா? 100% சென்டர் ஃபண்டிங் தான். ஸோ இந்த வைப்ரன்ட் வில்லேஜஸ் புரோகிராம் கீழ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பார்டர் வில்லேஜஸ் இருக்கு இல்லையா? இந்த பார்டர் வில்லேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? எல்லைப்புற கிராமங்களோட உட்கட்டமைப்பு வசதிகள மேம்படுத்துனாங்க. குறிப்பா எந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய எல்லைப்புற கிராமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதிகள்ல நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லைப்புற கிராமங்களோட உட்கட்டமைப்பு வசதிகள மேம்படுத்துனாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபேஸ் 1ல இந்த விஷயத்த பண்ணாங்க. ஓகே. ஃபேஸ் 1ல பண்ணாங்க. முதல் கட்டத்துல. இப்ப இந்த திட்டத்துக்கான 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச எல்லைகள ஒட்டி இருக்கக்கூடிய பிற கிராமங்கள்லாம் இருக்கும். இப்ப இங்க வடகிழக்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அத தாண்டி பிற கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், குஜராத், மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்களும் பார்த்தோம்னா, எல்லைப்புற பகுதிகளோட பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸா தானே இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லைப்புற கிராமங்கள வளர்க்கறதுக்காக இந்த 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வைப்ரன்ட் வில்லேஜஸ் புரோகிராமோட 2ண்ட் எடிஷன் அப்படிங்கிறது. 2ண்ட் ஃபேஸ் ஓகேவா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.